ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னடா ஹெல்த்தின்னு சொல்லிட்டு பிரியாணி மாதிரி இருக்கே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. பிரியாணி தான், ஆனால் சிக்கனோ எக்கோ கிடையாது. ஹெல்த்தியான முருங்கைக்கீரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம். இப்போ சொல்லுங்கள், முருங்கைக்கீரையில் செஞ்சால் ஹெல்த்தி தானே? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 பச்சை மிளகாய். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தான், சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. இது தண்ணி சேர்க்க தேவையில்லை, நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை ஓரமாக வச்சுட்டு தாளிக்கலாம். குக்கரில் 25 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணி ஸ்பைசியஸ் கூடவே மிளகு சீரகம் கொஞ்சமாகவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுமே நம்ம இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை இப்போயே சேர்த்து ரெண்டுமே ஒன்றா வதக்கி எடுத்துடலாம். தனித்தனியாக வதக்க வேண்டாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டும் பச்சை வாடை எல்லாமே வதக்கிட்டு வெங்காயமும் ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியை நறுக்கிறத சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியை நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்துக்கும் அரைச்ச இந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டுக்கும் மட்டும் கொஞ்சமாக உப்பு, அரிசிக்கு தகுந்ததை அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்த பிறகு தக்காளியை குழைவாக இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட அரைச்ச முருங்கைக்கீரை விழுத இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிற முருங்கைக்கீரை பிரியாணி 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இந்த முருங்கைக்கீரையோட அளவு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கூட செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனும், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்லேருந்து. அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனை இல்லாமல் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை ஹெல்த்திங்கிறதுனால ரொம்ப அதிகப்படியாகவும் சேர்க்க வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி 1 டம்ளருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். குக்கருங்கிறதுனால 1/4 சரியாக இருக்கும். இதை நீங்கள் பாத்திரத்தில் செய்ய போகிறீங்கன்னா 1/2 டம்ளருக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசிக்கு தகுந்த உப்பையும் சேர்த்துட்டேன். முருங்கைக்கீரை பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு விசில் விட்டுருங்க. ஹையில் வச்சு ஒரு விசில் வச்சுட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாதம் உதிரியாக ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி கரெக்டான தண்ணியாக இருந்தால். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்திருக்கு. அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். குட்டீஸ் முருங்கைக்கீரை அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கும் இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். Thank you.